கூட என் பையனுக்கு வந்து அனிருத் அவனோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது நல்லாவும் இருக்கு. எனக்குமே பிடிக்கும். என்னன்னா சார், இப்ப அது அது அதுல ஒரு வைப் இருக்கு சார். ஆக்சுவலி அது ஒரு கொண்டாடப்படக்கூடிய பாடலா இருக்கு. இப்ப நான் வந்து அனிருத் சூப்பரா பண்றாரு. ஹிட் ஆயிருது எல்லாமே. சார் சும்மா ஒரு பாட்டு ஹிட் ஆகாது. அது உண்ம. சும்மா ஹிட் ஆகாது. நீங்க என்ன அப்ப அப்ப அதுக்கு ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள. அதனால தான் அது ஹிட் ஆகுது. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, அப்படி ஒண்ணு பண்ணிடலாம். ஓகே. அடுத்த பாட்டு அதுவும் அப்படியே பண்ண முடியாதுல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, அங்க வேற ஒண்ணு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற. அது யாரு நான் பண்றத விட இப்ப அனிருத்கிட்டயே நான் இப்ப இந்த இன்டர்வியூ மூலமே நான் கேட்பேன். எனக்கு ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். நான் வந்து இப்ப ஒரு மியூசிக் டைரக்டர் இல்ல. இப்ப அவரு வந்து ஒர்க் பண்ற எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. இதனால சார், அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணா எல்லாம் கேட்பாங்க. இப்ப நம்ம அத ட்ரை பண்றது என்ன என்ன ஆகுதுன்னா சார், ஒண்ணு நம்மள முட்டாள்னு சொல்லிருவாங்க. அப்படி இல்லன்னா இவருக்கு வந்து மியூசிக் பண்ணலாம் தெரியலன்றுவாங்க. ஸோ என்னன்னா சார் நமக்கு இப்ப இப்ப சார் இப்ப நான் 10 பாட்டு பண்றேன். 10 ஹிட் குடுக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல பண்றோம். அதுல 5 ஒர்க் ஆகும். 5 ஒர்க்கே ஆகாது. கேவலமான பாட்டா ஆயிரும். அது இப்ப நம்ம வாண்டடா கேவலமான பாட்டுன்னு நினைச்சு பண்றது இல்ல சார். நம்மளுடைய நாலேட்ஜ்ல கடவுள் நமக்கு குடுத்த ஒரு இதுல, அந்த டைரக்டருக்கும் பிடிக்காம யாருமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்கல்ல.